ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் HVF ஆவடி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி. இது சென்னையில் இருக்குது. இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஃபிக்ஸட் டெனர் கான்ட்ராக்ட் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெனர் கான்ட்ராக்ட்னா ஒரு லிமிட்டட் இயர்ஸ் அங்கே ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அந்த ப்ராஜெக்டோட அவைலபிலிட்டியை பொறுத்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு சில போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா டெம்ப்ரரியாக இருக்கும், 6 months 1 year அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெனர் பேசிஸ்லாம் மினிமம் 3 years 4 years அந்த மாதிரி லாங்கர் பீரியடில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸில் நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. ஸோ இதில் ரிலீஸ் ஆகிருக்க வேரியஸ் ஜாப்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 271 இருக்குது. சேலரியோட ரேஞ்ச் 21,000 30,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கனால ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் தனித்தனியான சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் இருக்க மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 5, 2024 ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். அதாவது நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அஃபீஷியல் வெப்சைட் avnl.co.in. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ், அதாவது மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கனால அதோட குவாலிஃபிகேஷன்ஸ், சேலரி, ஏஜ் லிமிட்லாம் பிடிஎஃப்பில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். SBI கலெக்ட் அது வழியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஐடி பேஸ்டு ஜாப்ஸ்ன்றனால அந்த ட்ரேட் டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷனை அனுப்புறதுக்கான அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சீஃப் ஜென்ரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 6,54,000. ஸோ இந்த அட்ரஸ்க்கு July 5th அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துங்க. நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் வச்சு கவரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதோடு சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அந்த டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டமில் இருக்க அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் அப்ளிகேஷன் ஃபார்மும் சேர்ந்து இருக்குது. இந்த டவுன்லோட் நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDF பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 16 pages இருக்குது. இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், ஒரு 11th பேஜில் இருக்கும். ஸோ டோட்டலாகவே இந்த 16 pages நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் தனியாக கட் பண்ணி பேஜ் நம்பர் 11 இருக்குது. ஸோ 13 வரைக்கும் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 11 to 13 வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் சொல்லியிருக்க என்க்ளோசர்ஸ் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 points இருக்குது. இது எல்லா ஜாப்ஸுக்கும் எல்லாமே வச்சு அனுப்பணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஜாபுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எது வச்சு அனுப்பணுமோ அதை மட்டும் இங்கே எஸ் கொடுக்கணும், மீதி நோ கொடுத்துட வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே இங்கே உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் டேட்டு, எந்த பிளேஸ், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அந்த பிளேஸ் நேம் இங்கே எழுதிட்டு, ஸோ இதோடு சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அதை சைன் பண்ணி அதையும் கவரில் வச்சு ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது நீங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ், ஸோ வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபிக்ஸட் டெனர் கான்ட்ராக்ட் இதோட பேர். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், அவனி, AVNL, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அது கீழே வருது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் அது இந்த டேபிளில் இருக்குது. எல்லா போஸ்ட்டுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 4 years கான்ட்ராக்ட். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டோட்டல் எவ்வளோன்ற அந்த வேக்கன்சி லிஸ்ட் இருக்குது. அந்த டோட்டல் வேக்கன்சியில் எந்த கேட்டகரிக்கில் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அலாட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் டீட்டெயில்டாக இருக்குது. ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு தனியாகவே நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அலாட் ஆகிருக்கு. இப்போ ஜூனியர் டெக்னீஷியனில் எலக்ட்ரீஷியன் பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும் 5 வேக்கன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஜூனியர் டெக்னீஷியன் அதில் டோட்டல் 40 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் எக்ஸர்வீஸ்மேனுக்கு மட்டும் 6 இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியான ஸ்பிட்டப் இந்த டோட்டல் இந்த டேபிளில் இருக்குது. டோட்டல் 17 வேக்கன்சிஸ் இருக்குது. எல்லா வேக்கன்சிஸோட டோட்டல் கவுண்ட் பார்த்திங்கன்னா 271. அதில் எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு மட்டும் 37 இருக்குது. அதே போல் அன்ரிசர்வ்டுக்கு 144, OBC கேண்டிடேட்ஸ்க்கு 65, இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பெட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான டீட்டெயில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 4ல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ டெக்னீஷியன் சிவிலுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இதே இது ஜூனியர் மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது 2 மேட்ச் ஆதான்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக இருக்குது.
பாயிண்ட் நம்பர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி ஆர் என்டிசி அப்படின்னா ஐடிஐ ட்ரேடில் வந்து உங்களோட அந்த எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து கையில் இருக்கணும். இப்போ பிளாக் ஸ்மித்து, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஐடியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் மெஷினிஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், ஆப்ரேட்டர், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அதோட டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதில் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, அதோட சேர்த்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 17th போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டில் லீகல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 years எல்எல்பி, அது 12th 5 years எல்எல்பி கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அல்லது கிராஜுவேட் வித் 3 years எல்எல்பி. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க. அப்பர் ஏஜ் லிமிட் ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார் ஆல் த போஸ்ட் ஷெல் நாட் எக்ஸிட் 28 years. ஸோ 28 yearsக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது, எல்லா போஸ்ட்டுக்கும் காமன். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 31 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா, ஸோ 33 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 years வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 28 + 10 38 years வரைக்கும் அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன், அதாவது சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த பேசிக் பே இங்கே இருக்குது. ஜூனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 30,000 சேலரி தான் ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன், டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 23,000. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21,000. அப்புறம் ஃபைனலாக பார்த்தா அந்த லா கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 23,000. இது வந்து மந்த்லி பே. ஸோ நம்ம இங்கே டேபிளில் பார்த்தா பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான். இதோட சேர்த்து உங்களுக்கு அலவன்சஸ்லாம் உண்டு. ஸோ டிஏ அப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்குது. அப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ 4 yearsக்கு வந்து கன்ஃபார்மாக ஜாப் இருக்கிறதுனால ஒவ்வொரு இயரும் வந்து அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ 4 yearsக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதுபோக அதர் பெனிஃபிட்ஸ் அண்ட் அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் அலவன்சஸ் உண்டு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்றனால உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல மல்டிபிள் அலவன்சஸ் இருக்கும். ப்ளஸ் கேன்டீன் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வேரியஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா, அப்புறம் இன்டர்வியூ ட்ரேட் டெஸ்ட்டு, அதோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், அப்புறம் சில இதுக்கு வந்து டியூரேஷன், வெயிட்டேஜ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த டீட்டெயில்ஸை மட்டும் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். த என்கேஜ்மெண்ட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் பெர்மனெண்ட் வேகன்சி அண்ட் வில் நாட் என்டைட்டில் எனி கேண்டிடேட் டு கிளைம் ரெகுலர் ஆர் பெர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஃபியூச்சரில் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ இது வந்து எடுக்கும் போதே வந்து ஃபிக்ஸட் டென்னர் தான் சொல்லி உங்களை வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டெம்பரவரி தான். ஃபிக்ஸடாக வந்துட்டு ஒரு இயர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, முக்கியமான செக்ஷன். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஓவரலாக சொல்லிட்டேன். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸும் நம்ம வெப்சைட்லேயே காமிச்சிட்டேன். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்களோட அந்த கவரில் வந்து கிளியராக எழுதணும். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அதை வந்து கிளியராக எழுதிடணும். ஜூலை 5th அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்கள் வந்து தனியாக வெளியில் பே பண்ணணும். ஏன்னா இது ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறனால ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கலெக்ட்னே நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் எஸ்பிஐ கலெக்ட்டுக்கு ஒரு தனியாக ஆப்ஷன் வரும். அதில் போய் இந்த பிஎஸ்யூ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து இந்த ஏவிஎன்எல் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணணும். அதில் வந்து இந்த பேமெண்ட் கேட்டகரி ஃபிக்ஸட் டென்னர் கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ட்ராப் டவுன் மாதிரி வரும். நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீயை வந்து அதில் பே பண்ணணும். உங்களோட கேட்டகரியை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் வரும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி, எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் இதில் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண அமௌண்ட்டோட அந்த ரெசிப்ட், ஃபீயோட ரெசிப்ட்டையும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கணும். இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் கிளியராக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அதை கவரில் வச்சு ப்ராப்பராக அனுப்பணும். அதோட நான் ஆல்ரெடி சொன்னது போல் என்க்ளோஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து சேர்த்து வச்சு அனுப்பணுன்ற அந்த லிஸ்ட்டும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மில் பாயிண்ட் நம்பர் 20 இருக்கும். எதெல்லாம் அனுப்ப போகிறீங்களோ அதை வச்சுட்டு அதில் எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லாது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்னால் டிப்ளமோ உங்களுக்கு தேவையில்லாத நோ கொடுத்துருங்க. டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து ஐடிக்கு நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லா படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் மீது எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அதை எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களோட நேம், அப்புறம் டேட், பிளேஸ், சிக்னேச்சர்லாம் ப்ராப்பராக போட்டு கவரில் வச்சு அந்த நம்ம மேலே பார்த்த அட்ரஸ்க்கு லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ 300 பே பண்ணணும்.
ஸோ எலிஜிபிலிட்டி இல்லாமல் அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் ஃபீ வேஸ்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் 4 இயர்ஸ் வந்து மினிமம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ரெகுலர் பேசிஸில் ரிலீஸ் ஆகிற ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.